வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியல்ல நாடு என்கின்ற அதிகாரத்தில் 10வது குறள். ஆங்கமை எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு. ஆங்கமை எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை இல்லாத நாடு. சரி பாருங்க, இந்த குறள் அந்த அந்த அதிகாரத்தை அவர் முடித்த விதம் இருக்குது பாருங்கள், அருமை. இந்த குறளில் என்ன சொல்கிறாரு? ஆங்கமை எய்திய கண்ணும் அப்படின்னா, ஆங்கமைனா இப்போ மேலெல்லாம் சொல்லிகிட்டே வந்தார் இல்லைங்களா, இந்த குணங்கள், அதனுடைய இலக்கணங்கள் அதெல்லாம் ஒரு நாட்டில் இருக்குது. ஆந்தமை எய்திய கண்ணும் அதெல்லாம் ஒரு நாட்டில் இருக்குது. அப்போது ஆனாலும் பயமின்றே அப்படின்னாக்கா, இங்கே பயம் அப்படிங்கிறது பயனின்றே அப்படி தான் வருது. அது எல்லாம் இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ தான் இவ்வளோ குறளை நம்ம பார்த்துருக்கோம். எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது, அது இருந்தால் எப்படி அழகு, அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன இன்னொன்று முக்கியமானது ஒன்று இருக்கணும் அப்படி இல்லையா அப்படின்னு பொருள் வருது இல்லைங்களா? வேந்தமை இல்லாத நாடு. ஒரு நல்ல வேந்தன், அந்த வேந்தனோடு இந்த மக்களுக்கும் அந்த வேந்தனுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கணும். அமைவு அப்படின்னாக்கா அது இங்கே பரிமையாக பொருள் மேவுதல் அப்படின்றாரு. மேவுதல்னால் பொருந்தி ஒற்றுமையோடு அந்த அரசனும் மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த ஒற்றுமையோடு அரசனும் மக்களும் இருந்தால்தான் மேற்கூறிய இலக்கணங்களோடு ஒரு நாடு இருந்தால் அது பயன்பெறும். அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ நல்ல நாடாக இருந்தாலும் அந்த அரசனுக்கும் அந்த மக்களுக்கும் இடையே அந்த நட்பு சரியாக இல்லை அப்படின்னா இந்த நல்ல நாட்டினால் ஒரு பயனும் மக்களுக்கு இருக்காது. ஏன்? இந்த குடிகள் மக்கள் அவங்களுக்கு எல்லாமே தெரியாது. ஏன்னா அவர்கள் ரொம்ப எளிமையான மனிதர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்ருப்பாங்க. அந்த மக்களுக்கு என்ன தேவை, அவர்களை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னெல்லாம் யோசித்து பண்ண வேண்டிய கடமை அரசனுக்கு. அவன் அதை ஒழுங்காக செஞ்சாக்கா மக்களுக்கு அவன் மேலே அன்பு இருக்கும். அரசனுக்கு இந்த மக்கள் மேலே எப்பவும் அன்பு இருக்கணும். அப்படி அன்பு இருந்தால் இவன் மேலே 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 மக்கள் நல்லா இருக்கிறதுக்கான தேவையான எல்லாத்தையும் பண்ணுவான். அப்போது இது ரெண்டும் மீச்சொல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது ரெண்டும் சரிசமமாக இருக்கணும். இவர் இது பண்ணினா அவங்க அதை பண்ண, இது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சுன்னு இருக்க அன்பு, அந்த நம்பிக்கை, நம்ம அரசர் ஒன்று சொன்னால் அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்று மக்களுக்கு. இந்த மக்கள் அந்த நம்பிக்கை அரசன் மேலே வைக்கும்பொழுது அதற்கு உரியவனாக, அதற்கு தகுதியுடையவனாக அந்த அரசனும் நடந்து கொள்ளணும். இந்த 10 குறள் படித்தோம் இல்லைங்களா, இதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டோடையோ அல்லது இந்தியாவோடையோ நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம எது நம்மக்கிட்ட இருக்குது, எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யோசனை பண்ணி பார்த்தோம்னா நாம் எங்கெங்கே நம்மளுடைய நாட்டை முன்னேற்றணும் அப்படின்றது தெரியும். இயற்கையில் அமைந்திருக்கக்கூடிய அரண்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உண்மையாலுமே நல்ல அரண் தான் இருக்குது. மற்றபடி நிறைய விஷயங்கள் நமக்கு நேர்மறையாக தான் இருக்குது. எதிர்மறையாக இருக்கிறது ரொம்ப கம்மி. அதுவும் இப்போ சமீப காலத்தில் ஏற்பட்டதாக தான். அதனால் அதையெல்லாம் நம்ம சரி செய்து கொண்டோம்னா இந்தியாவும் ஒரு வளமிக்க நாடாக, எல்லோரும் பார்த்து வியக்கின்ற நாடாக, எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற நாடாக மாறும். இப்போ இந்த பாட்டிலையும் இதற்கு முன்னாடி பாட்டிலையும் ரெண்டுலேயும் ஒரு நாட்டில் உள்ள குற்றங்கள் சொல்கிறார். என்ன? ஒரு நாடு மற்ற நாட்டையும் சில விஷயங்களுக்காக எதிர்பார்த்து இருத்தலும், ஒரு நல்ல தலைமையும் இல்லாத நாடு சரியாக இருக்காது அப்படின்னு இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய குற்றங்கள் ரெண்டையும் சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். சரிங்களா? ஆக குடிகள் மன்னன்கிட்ட அன்போடு இருக்கணும். மன்னன் குடிகள்கிட்ட அருளுடையவனாக இருக்கணும். இந்த வார்த்தையை அன்பு அருள் அப்படிங்கிறத பரிமேலழகர் ரொம்ப சரியாக உபயோகப்படுத்தியிருக்கிறாரு. நீங்கள் ஏன் அப்படின்னு யோசித்து பாருங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை தொகுப்புரை.